அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ஒரு படம் ஒரு செய்தி, தினமும் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் 3 நாளைக்கு ஒரு முறை நம்முடைய பதிவுகளை திரும்ப எடுத்து ஒவ்வொரு பதிவுக்கும் யார் சிறந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பரிசு அனுப்பணும்னு நியத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன படம்னு பாருங்க. இந்த படம் வரைய உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இஸ்லாத்தோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப எளிமையாக நம்ம வரைஞ்சு பழகின சின்ன வயசினுடைய படங்கள் நமக்கு எவ்வளவு பயன்படுதுன்னு பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். நிச்சயமாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கனெக்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த விஷயங்கள் நமக்கு எதை வலிமைப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட பகிரணும். நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் பேசும் பொழுது அது நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். இப்போ ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம எதை உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறோம்? ஈமானை உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்படி வாயால பேசுவோம். சில சமயம் இப்படி எழுதுவோம், ஈமான் கொள்ளுங்கள். இப்ப நம்ம எதை உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்க அப்படின்னு கண்ணால் ஒரு பொருளை காட்டுகிற போது, கண்ணால் படிக்கிற போது அது இன்னும் ஆழமாக மனசுல பதியும். அதனாலதான் ஒருத்தவங்க பேசுறதை கேட்கறது அப்படிங்கிறத தாண்டி படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வலிமையானது அப்படின்னு நான் உணர்ந்த விஷயங்களாக இருந்திருக்கு. திருக்குறானை அப்படித்தான் நம்ம படிக்கிறோம். திருக்குறானை கையால் எடுத்து அப்படிதான் நம்ம படிக்கிறோம். இப்ப கண்ணால் பார்த்து காதால் கேட்டு 2 வேலைகளும் ஒரு சேர நடக்கிற போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான வலிமை பெறுகிறது. அப்போ இந்த மாதிரி சின்ன கோட்டு படங்களை நம்ம வரையும் போது நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வந்து அதை உடனே நம்ம கமெண்ட்ல பதிவு பண்ணும்போது, நீங்க கமெண்ட் பண்றத நிறைய பேர் படிப்பாங்க. இப்போ படிக்கும்போது ஆமா, ஒருத்தர் ஒரு செய்தியை வித்தியாசமா போட்டிருக்கலாம், ஒரு 10 பேர் ஒரே மாதிரி போட்டிருக்கலாம், திடீர்னு ஒருத்தவங்க வித்தியாசமான செய்தியை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாங்க, அவங்களோட எழுத்து நடை ரொம்ப அழகா இருக்கும். அப்போ உங்களுடைய எழுத்தாற்றலை இந்த கமெண்ட் செக்ஷன்ல பயன்படுத்துங்க. எத்தனையோ பேர் உங்களுடைய விஷயங்களை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருப்பீங்க. அப்போ இந்த எழுத்தாற்றலை உங்களோட பயன்படுத்துங்கள். அதே சமயத்துல நமக்கு இது ஒரு சின்ன மூளைக்கான வேலையாகவோ அல்லது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராகவோ, இந்த சின்ன ஆக்டிவிட்டி நம்ம லைஃப்ல ஒரு கவலையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரதாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம அல்லாவோடு, ரசூல்லாவோடு, இஸ்லாத்தோடு கனெக்ட் பண்ணி தான் இந்த விஷயங்களை நம்ம கோர்க்க முயற்சி பண்றோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த உளவியல் இதற்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா தினமும் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இதுக்காக செலவழித்தால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதை நோக்கி நம்ம நகர்த்துது. உங்கள் வீட்டு பிள்ளைகளை இந்த விடயங்களை எல்லாம் பார்க்க சொல்லி உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. அது நிச்சயமாக நமக்கு தேவையுடையதாக இருக்கிறது. இந்த பிள்ளைகள் வளரக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வோட கனெக்ட் பண்ண பழகிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இப்லீஸிடமிருந்தும் சைத்தானிடமிருந்தும் விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். ஏன்னா அல்லாஹ்வோட நினைவு தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால நிச்சயமாக இந்த பழக்கத்தை நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் பழக்குவோம். நாமும் குழந்தைகளாக இருந்து இவற்றையெல்லாம் திருப்ப மீட்டு கொண்டு வர்றதுல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இந்த ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்.